நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போற நேரத்துல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் நடைபெற இருக்க நிலையில திமுக, அதிமுக, பாஜக இந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்பு மனு தாக்கல் செஞ்சவங்க ஒரு பக்கம் பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வராங்க. இந்த நிலையில பல்வேறு கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சுவாமி தரிசனம் செஞ்சு சிறப்பு பூஜைகள்லாம் செஞ்சு வழிபட்டுட்டு வராங்க. இதை தொடர்ந்து திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு திமுகவுடைய தலைவரும் தமிழக முதல்வருமான மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு தரிசனம் செய்யறதுக்காக வந்திருக்காங்க. சோ சுவாமிய தரிசனம் செஞ்சதுக்கு அப்புறமா அங்க இருக்கிற பேட்டரி கார்ல ஏறி கோவில்ல இருக்கிற மூலவர், சண்முகம், தட்சிணாமூர்த்தி இந்த சன்னதிகள்ல சிறப்பு தரிசனம் செஞ்சு வழிபட்டிருக்காங்களாமா. முருகனை வழிபட்ட துர்கா ஸ்டாலின் அவர்கள் பக்தியோட அங்க சுவாமி தரிசனம் செஞ்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருக்க நிலையில முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சுவாமி தரிசனம் செஞ்சது அரசியல் வட்டாரத்துல பேசு பொருளாகி இருக்கிறதா சொல்லப்படுது.